ஐயா வணக்கம். வணக்கம். இந்த 12 ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்றதை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்ல போகிறீங்க. அதுக்காக நான் வந்திருக்கேன். சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்க போகுது? 2026 பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும், சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றோம். காரணம் கர்மாவினுடைய பலன். இன்று செய்த தவறை விட என்றோ செய்த தவறுக்கும் இன்று நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த வருடத்துடைய இறுதியில் தான் ராகு கேது பயிற்சியை சந்திக்க போட்டுக்கிட்டோம். இடையில தானங்க இந்த ஒரு பயிற்சி. குரு பகவான் என்னுடைய அனுபவத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். மண்ணும் பொண்டாகும், பட்ட மரம் துளிர்க்கும், அளந்து கொண்டே போகலாம். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிராமத்தில் சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போனது என்பார்கள். இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு வல்லமை குரு தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் குரு ஒருவனதே நம்மை பெற்றெடுக்காத தாய் தந்தை. அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சி வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மே மாதம் 26, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். குரு பெயர்ந்தால் என்ன, சனி பெயர்ந்தால் என்ன, அல்லது ராகு பெயர்ந்து தான் நகர்ந்தால் என்ன, நம் வாழ்வில் எதுவும் நகர்வதே இல்லையே என்று கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நவ கிரகங்களும் நம்ம உடம்புல தாங்க இருக்குது. தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை எந்த காலத்திலும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். என்னுடைய அனுபவத்தில் ஒரு பழமொழி, ஒரு கவிஞன் சொல்கிறார், ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்தில் கேரி 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 தான் ரப்பர் வரும். ஆனாலும் அதை பற்றி அது கவலைப்படுவதில்லை. அது மாதிரி வெற்றியை நோக்கி நகருங்கள். இறையரலும் குருவரலும் துணை செய்யும். மீன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மீனராசி அன்பர்களே, 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பயிற்சிகளை நாம் சந்திக்கணும். ஒன்று குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. சனி பயிற்சியை கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். கர்மாவை பலனை நாம் அனுபவிக்கின்றோம். அந்த வகையில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி. அதே நேரம் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்வை 5, 7, 9 அந்த வகையில் 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்கின்றார். ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அந்த குரு பகவானுடைய பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 9, அந்த 9ஆம் பார்வை 5, 7, 9, அதாவது 5ஆம் பார்வையாக பார்த்தார் அப்போ விருச்சிகத்தை. அதே நேரத்தில் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்த்தார். 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கின்றார். அதே நேரம் சனி பகவானுடைய பாதிப்புகளினால கலங்கித்தான் போய்விட்டீர்கள். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல், சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போராடியவங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். குரு பகவானுடைய பார்வை, அதாவது பட்ட மரம் துளிர்க்கும், பால் மண்ணும் பொன்னாக மாறும் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் மாறும் தாங்க, இல்லைன்னு சொல்லலை. நல்லது நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் கவனமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் தானே. கவனமாக இருந்து விட்டாலே நிறைய பாதிப்புகள் இருந்து தப்பித்து விடலாம். ஒரு முக்கியமான விஷயம், 2ஆம் தேதி ஜூன் மாதம் குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சி ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகிற அற்புதம். ஒரு வீட்டில் நல்லவனும் கெட்டவனும் இருக்கிற மாதிரி, ஒரு வீட்டில் வில்லனும் கதாநாயகனும் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையான ஒரு காலகட்டம். கவலைப்படாதீர்கள். இதுவரை இழந்த மீனராசிகள் சந்தித்த தோல்விகள், மீனராசிகள் இழந்த இழப்பு, மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இழந்த 3ஐயும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்க. அதாவது 2 குருவுமே உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஜாமீன் போட வேண்டாங்க. தேவையில்லாத அறிமுகம் இல்லாத மனிதர்களுடைய ஏன் நமக்கு அந்யோன்யம், நம்ம அந்தரங்க விஷயத்தை ஏன் அவங்கள்ட்ட சொல்லணும். அதே நேரம் உடல்நலில் கவனமாக இருங்க. நீண்ட தூர பயணங்கள் போகும்போது உடல், என்னை பொறுத்த வரைக்கும் சுவரை வைத்தே சிற்றிடம் வரைய வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது உடல்நலில் மட்டும் கவனம் இருந்து விட்டாலும் போகாது. 3 பலமும் குறைந்தது. தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம். அந்த 3 பலத்தையும் தரக்கூடியது தெய்வ வழிபாடு தாங்க, இறை வழிபாடு. என்னுடைய அனுபவம் அந்த வகை. திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்கள் கையினால் அபிஷேகம் செய்து பாருங்கள். நமக்கெல்லாம் குரு பகவான் என்றால் தட்சிணாமூர்த்தி தானே. அவர் உலக குரு. நவகிரகத்துக்கும் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி. அந்த பிரகஸ்பதி இந்தியாவில் இந்த ஒரு இடத்துல தான் ஆலயமாத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரையும் தரிசனம் செய்வீர்கள். ஆனால் தெய்வகுரு, அசுரகுரு அவர்களோடு சனி பகவானுடைய அருளையும் பெறுகின்ற அருமையான ஒரு வாய்ப்பு 2026 இந்த குரு பயிற்சி. என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பயிற்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா
பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும் காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும்.